சென்ற ஆண்டு கிலோ 20 ரூபாய்க்கு விற்ற மாம்பழம் இந்த ஆண்டு 5 ரூபாய்க்கு விற்கின்ற காரணத்தால் விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நீங்கள் டெல்லி சென்று மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சரை பார்த்து இதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று எங்களை பணித்தார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அவரை சந்தித்தோம். சந்தித்ததன் அடிப்படையில் சந்தை கூட்டு மதிப்பு திட்டத்திலே, அதாவது மாநில அரசு அந்த விலையை சரி செய்த மாநில அரசு பாதியும் மத்திய அரசும் பாதியும் அந்த விவசாயிகளுக்கு தர வேண்டிய ஊக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதற்கு வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் அதற்கு பரிசீலிப்பதாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். சாதகமான பதிலை சொல்லியிருக்கார்கள். அதே மாதிரி உடனே அதனுடைய துறை சம்பந்தமான அலுவலர்களெல்லாம் அழைத்து இதற்கான உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னார். எங்களுடைய வேளாண் உழவர் நலத்துறையின் செயலாளர் திரு தட்சிணாமூர்த்தி அவர்கள் அது சம்பந்தமாக விளக்கமாக அவரிடத்தில் எடுத்து கூறினார்கள். அதை நல்ல முறையில் கேட்ட மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் அதற்கான சாதகமான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துள்ளேன். அதே மாதிரி அதாவது மொத்தத்தில் 62 கோடி ரூபா கேட்டிருக்கிறார். அதில் மாநில அரசு ஒரு 31 கோடி ரூபாயும், அதே மாதிரி ஒன்றிய அரசு 31 கோடி ரூபாயும் அந்த தொகையை கேட்டிருக்கிறோம். அதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து ஏற்கனவே கர்நாடகாவிலும் ஆந்திராவிலும் அதே மாதிரி நீங்கள் அந்த முறையை பின்பற்றிருக்கிறீர்கள். அதை தமிழ்நாட்டிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னோம். தெரிவிச்சிருக்காங்க.